எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம். அதற்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஸோ இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்குது. இன்னும் ஒரு மாதம் தான் டைம் நமக்கு இருக்குது. இந்த நாட்களில் இந்த தேர்வை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்கு ஃப்ரீ மாடல் டெஸ்ட் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறோம். அதற்கான விவரத்தை நம்ம சொல்ல போகிறோம். அது இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்னப்போ வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் ஷெடியூல் காஸ்ட்ல ஏ வரவங்க, அதே மாதிரி ஷெடியூல் ட்ரைப்ல சில நம்பர்ஸ் வந்து தப்பா சொல்லியிருந்தோம். எஸ்சிஏக்கு 11 தான் சொல்லியிருந்தோம், ஆனால் 65 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்டியில் வந்து பேக்லாக் வேகன்சிஸ் வந்து நிறைய இருக்கு, சரிங்களா? ஸோ 19 தான் சொல்லியிருந்தோம், ஆனால் 77 வேகன்சிஸ் இருக்கு. அப்படின்னு இருக்கப்ப இவங்களுக்கு உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்துக்கோங்க, எந்த லெவலில் இருக்கு, எஸ்டியில் எவ்வளோ இருக்கு, எஸ்சிஏல எவ்வளோ இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, சரிங்களா? ஸோ இது நாங்கள் தப்பா போட்டிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜென்ரலாக எல்லாருமே நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. பிசி உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் 750 கிட்ட இருந்தது அப்படின்னா உங்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கும். ஒரு 50 ரேங்க் முன்ன பின்ன போகலாம், சரிங்களா? எம்பிசி 450, எஸ்சி 350 ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ எஸ்சியில் வந்து இந்த டைம் பேக்லாக் வேகன்சிஸ் நிறைய இருக்கிறதுனால நிறைய சான்சஸ் இருக்குங்க, சரிங்களா? பிஎஸ்டிஎம் ஒரு 120 பேர் போல அந்த சர்வேல கண்டக்ட் பண்ணியிருந்தீங்க, அட்டன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 153 அதிகபட்சம் மார்க்கா இருக்கு. 133 134 வரைக்குமே நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கேள்விகள் குறைவாக வரலாம். இப்போ பிசியோடைய கட் ஆஃப் 149 இருக்கு அப்படின்னா 139 மார்க்ஸ், 139 கொஸ்டின்ஸ் நீங்க போட்டிருந்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் சரிங்களா, இன்டூ 1.5 போட்டுக்கோங்க. ஸோ இது போட்டிருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பிசி கேட்டகரியில் சொல்றேன். எம்பிசி இந்த டைம் கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கம்மியாக வருது, 1 மார்க் 2 மார்க் பிசியோட கம்மியா வருது. டாப்ல இருக்கிறது எல்லாருமே பிசிஸ் நிறைய இருக்கிறாங்க. ஸோ ஓகே, இதுதான் லாஸ்ட் வீடியோல நம்ம சொன்னது. சில தவறுகள் இருந்தது, அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ நம்ம குரூப் 1 எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்றோம், எப்படி படிக்க போறோம் அப்படின்றதுக்கு இப்போ பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொது அறிவியல்ல இருந்து 10 கேள்விகள் கேட்கிறாங்க, புவியியல்ல இருந்து 20 கேள்விகள் கேட்கிறாங்க, இந்திய வரலாறு கலாச்சாரம் மற்றும் இந்திய தேசிய இயக்கத்துல இருந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, சரிங்களா? இந்தியன் பாலிட்டியில இருந்து நமக்கு 40 கொஸ்டின்ஸ், இந்தியாவுடைய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு நிர்வாகம், ஸோ பழசுல எக்கனாமி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் 9ல இருக்கும் இல்லைங்களா, அந்த பார்ட்ல இருந்து 50 கேள்விகள் கேட்குறாங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா படிக்கணும். ப்ரியாரிட்டி 1 வந்து இந்த பார்ட்டுக்கு தான் கொடுக்கணும். ஸோ இந்த பார்ட்டுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே பாருங்க, தமிழரசு மேகசின்ஸ் பாருங்க, பாலிசி நோட்ஸ் பாருங்க, தமிழ்நாடு எக்கனாமி சர்வே பாருங்க. ஸோ இதுல இருந்து நிறைய கேள்விகள் வரும். இப்ப பட்ஜெட்ல இப்ப நிறைய பாலிசி நோட் போடாம இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே போட்டாங்கன்னா எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி கலெக்டிவா பாருங்க. ஒரு 8 டிபார்ட்மெண்ட் மட்டும் நம்ம பார்த்தா போதும். ரூரல் டெவலப்மெண்ட், சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதுல இருந்தெல்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட், லேபர் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். இந்த 8 டிபார்ட்மெண்ட் மட்டும் பாருங்க. ஒரு பாலிசி நோட் எடுத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் சேர்ந்து அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து படிங்க. ஸோ அதுல நிறைய டேட்டா இருக்கும், நிறைய நம்பர்ஸ் இருக்கும், அதெல்லாம் முக்கியம் இல்லை. அதுல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் தான் நமக்கு முக்கியம். ஸ்கீம்ஸை மட்டும் தனியா ஃபில்டர் எடுத்து படிங்க. நல்ல அதுல இருந்து நிறைய கேள்விகள் இந்த டைமும் எதிர்பார்க்கலாம், சரிங்களா? அதுல ரிவைஸ்டு பட்ஜெட் கொடுப்பாங்க, ஃபைனல் மாடிஃபைட் பட்ஜெட், அதுல ஒரு பெரிய நம்பர் 4000 கோடி 3000 கோடி இத்தனை லட்சம், அதெல்லாம் தேவையில்லை. அதுல என்ன படிக்கணும் அப்படின்றத இருக்கோ அதை மட்டும் நம்ம எடுத்து படிக்கணும். ஸ்கீம்ஸ் தான் அதுல இருந்து கேட்பாங்க. ஸோ ப்ரியாரிட்டி 1 அப்படின்றது நம்ம வந்து இதுக்கு தான் கொடுக்கணும், எக்கானமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டின் வரலாறு கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள்ல நம்ம ப்ரியாரிட்டி 2 அப்படின்றத கொடுக்கணும். அதுல இருந்து திராவிடியன் மூமெண்ட், சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, பெரியார், அண்ணா, இதுல இருந்து நிறைய கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம பெரியார் 1000 வினா விட இருக்கும், அதுல இருந்து கூட கேள்விகள் கேட்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் நீங்க நம்ம தமிழ்நாடு திராவிடியன் மூமெண்ட் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க எல்லாருமே படிக்கக்கூடிய முக்கியமானது. அதை நீங்க வந்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கோ இல்ல டிஎன்பிசி படிக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அதெல்லாம் ரொம்ப விழிப்புணர்வா இருக்கும். ஸோ பெரியார் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி 2 கொடுத்துட்டு, அடுத்து இந்தியன் பாலிட்டிக்கு நம்ம நல்ல ப்ரியாரிட்டி கொடுக்கணும். 40 கேள்விகள் கேட்குறாங்க, சரிங்களா? ஒரே ஒரு சப்ஜெக்ட், அதுல இருந்து 40. இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா 2-3 சப்ஜெக்ட் சேர்ந்து இருக்கும். இப்போ இதுல வந்து இந்திய பொருளாதாரம் இருக்கும், தமிழ்நாடு நிர்வாகம் இருக்கும். இதுல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுடைய வரலாறு இருக்கும், கலாச்சாரமும் இருக்கும்.
இது வந்து ஒன்லி பாலிட்டில இருந்து 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. டஃப்பான கொஸ்டினாக கேட்பாங்க. டிஎன்பிசி கண்டக்ட் பண்றதுலேயே ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் இப்போ குரூப் 1 எக்ஸாம். இப்போ 15ஆம் தேதி நடக்க போறது எக்ஸாம், அடுத்த மாதம் 15ஆம் தேதி. ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ பாலிட்டியோட கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக கேட்பாங்க. யூபிஎஸ்சியில் எப்படி கேட்குறாங்களோ அதே அளவு ஸ்டாண்டர்டோடவே பாலிட்டி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. மற்றதுல எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கேட்பாங்க. ஜியாகிரஃபி எல்லாம் யூபிஎஸ்சி கையே வைக்க முடியாது, இதில் கொஞ்சம் ஈஸியாக கேட்பாங்க. ஏன்ஷியன்ட் மீடியவல் யூபிஎஸ்சி இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுக்கிறவங்க அவங்களுக்கே தெரியாது, அது அவ்வளோ கஷ்டமா கேட்பாங்க. இதில் அவ்வளோ டஃபாக கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க. ஓகே, நான் வேர் டு ஸ்டடி அதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கு, நீங்கள் பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க. சரிங்களா? இந்த புக் லிஸ்ட் எல்லாமே நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம் நம்ம. ஓகே, ஸோ அடுத்து இந்திய வரலாறு கலாச்சாரம், இந்திய தேசிய இயக்கத்துல இருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இதுல இருந்து 25 கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரியாரிட்டி நம்பர் இது 3, இது 4. அப்புறம் புவியியல் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது 5 வச்சுட்டு இது 6 வச்சுக்கோங்க. ஸோ உங்க நேரத்தை இது மாதிரி தகுந்த பிரிச்சு எது முக்கியம், எது அதிகமான கேள்விகள் கேட்பாங்களோ அதுல இருந்து நீங்க நல்லா படிக்கணுங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்க்கு நம்ம இனிஷியலா போட்டதுங்க. சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் இனிஷியல் நாங்கள் பிப்ரவரி மாதமே போட்டு இப்போ 12/2/2025 அதுக்கு ஓரியன்டேஷன் கிளாஸஸ் நடந்து ஃபுல்லாக இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது போயிட்டு இருக்கு. 35 டெஸ்ட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 25 டெஸ்ட், 26 டெஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை 27 டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, 27 டெஸ்ட். ஸோ இன்னைக்கு 7/5/25 இந்த டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் டெஸ்ட் வந்து நாங்கள் ஆன் டைம் எல்லா டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இதுல வந்து நிறைய லெவலாக பிரிச்சிருந்தோம். லெவல் 1 டெஸ்ட் அப்படின்ட்டு ஸ்கூல் புக் டெஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தோம். ஸ்கூல் புக் ரொம்ப முக்கியம். இந்த பிலிமினரியில கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. நம்ம இந்த மெயின்ல கொஸ்டின்ஸ் நிறைய ஸ்கூல் புக்ல இருந்து எடுப்பாங்க. அதனால ஸ்கூல் புக்கை மஸ்ட் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றது. அடுத்து குரூப் 2 பேட்ச் போடுவோம், அதுவும் இதே மாதிரி இருக்குங்க. ரொம்ப காம்ப்ரஹென்சிவா இருக்கும், கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப டஃபாவே இருக்கும். இதை நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா டிஎன்பிசி வைக்கிற எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு நாங்கள் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல போக மாட்டோம், டிஎன்பிசிக்குன்னு ஒன்று இருக்கும், அதை தாண்டி போக மாட்டோம். அதுல அதிகபட்சமான கடினமான கேள்விகள் மட்டும் நம்ம எடுத்திருப்போம். ஒரு சிலது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா அட்டென்ட் பண்றவங்களோட மனநிலை ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதுவும் போகக்கூடாது. சரிங்களா? ஸோ அவங்களை தேட தான் வைக்கணும். ஏன் நம்ம தப்பணும், ஏன் இது நமக்கு தெரியல அப்படின்றத தேட வைக்கணும். அதுக்காக தான். ஓகே, லெவல் 2 டெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு பாலிட்டியே 3-4 பார்ட்டா பிரிச்சு ஒரு டாபிக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்தோம். அதனோட கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மாசத்துக்கும் முக்கியமான ஒரு 25 கொஸ்டின்ஸ். அது ரொம்ப தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 10 இருக்கும், 15 வந்து நேஷனல் லெவலில் இருக்கும். அது எல்லாமே எக்கனாமிக் சர்வே தமிழ்நாடு மட்டும் தனி டெஸ்ட், பட்ஜெட் ஒரு தனி டெஸ்ட்டாக வச்சிருந்தோம். ஸோ எல்லாமே வந்து அந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கிறது வந்து இந்த லெவல் 3ல இருக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட், அதாவது ஒரு சப்ஜெக்டோடைய ஃபுல் டெஸ்ட். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஜென்ரல் சயின்ஸும் ஜியாகிரபியும். இதை நம்ம ரொம்ப லேசாக தான் கவர் பண்ணியிருப்போம். கடைசியில் வந்து முக்கியமான பார்ட்ஸ் எல்லாமே வச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? ஸோ இந்தியன் எக்கானமி, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனு, இதெல்லாம் நம்ம கடைசியில் நல்லா படிச்சுட்டு போகணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வச்சிருப்போம். இனிஷியலாக ரொம்ப லைட்டான கம்மியான மார்க் இருக்கக்கூடியது வச்சிருப்போம். ஸோ டெஸ்ட் நம்பர் 28 சரிங்களா, 11/5/2025 நடக்குது. இதை வந்து நான் யூடியூப்ல நான் போடுறேன். சரிங்களா? இந்த டெஸ்ட் எழுதணும் அப்படின்றவங்க பிடிஎஃபா உங்க மெயில் ஐடிக்கு நம்ம அனுப்பிச்சு வச்சிருவோம். சரிங்களா? அதுக்கு நான் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். லாகின் பண்ணி, அதாவது லாகின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மீடியம் இருக்கும், அவ்வளவுதான். 4 தகவல் தான் இருக்கும். எப்பயுமே இந்த நேம் கூட கேட்க மாட்டோம். அது மாதிரி மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. இதுக்கு எதுக்குன்னா கொஸ்டின் பேப்பர் அனுப்புறதுக்கு எங்களுக்கு வேணும். சரிங்களா? ஃபுல் டெஸ்ட் இருக்கும், 200 கொஸ்டின் இருக்கும், சில இதில் 150 கேள்விகள் இருக்கும். ஃபுல்லா டீட்டெயிலா எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்போம். இப்போ ஜியாகிரபியில பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் இருக்கும், சயின்ஸ்ல இருந்து 100 கேள்விகள் இருக்கும். சிலபஸை ஃபுல்லா கவர் பண்ணியிருப்போம். எல்லாமே கடினமான கேள்விகளா இருக்கும், ரொம்ப டஃப்பா இருக்கும். இதுக்காக நீங்க நல்லா படிச்சிருந்தீங்க, எவ்வளவு நாள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஆன்லைன்ல சிபிடி மோட்லயும் நாங்கள் போட பாக்குறோங்க. அது இல்லாம பிடிஎஃபாவும் அனுப்பிடுறோம். ஸோ உங்களுக்கு எது சௌரியப்படுதோ அதுபடி எழுதலாம். ஸோ இந்த பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு பிடிஎஃபாவே அனுப்பிடுவோம். சரிங்களா? ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஹிஸ்டரி, கல்ச்சர், அப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 125 கொஸ்டின் வந்து ஐஎன்எம்ல இருந்து இருக்கும், 75 கொஸ்டின் வந்து ஹிஸ்டரியில இருந்து இருக்கும். ஸோ அங்கேயும் அது மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்றதுனால எடுத்தோம். பாலிட்டியில இருந்து 200 கொஸ்டின்,
கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 200 கொஸ்டின்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேர் கேட்கறாங்க. நான் இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் பெருசா படிக்க ஆரம்பிக்கல. ஒன்றும் பெருசா படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. கடைசி ஒரு 10-15 நாள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட கன்சால்டேட் மெட்டீரியல் கிடைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. அந்த ஒரு வருஷத்துல நடந்தது மட்டும் நம்ம படிச்சுட்டு போனா போதும். இதுக்காக உட்காந்து ஃபுல்லா உட்காந்து ஒரு மாசத்துக்கு 2 நாள் உட்காந்து படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல எது கேட்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. 2020 நடந்தது கூட கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு கேட்பாங்க. அதனால அதுக்கு ரொம்ப நேரத்தை ஒதுக்காதீங்க, சரிங்களா? இதனுடைய கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 145க்கு மேலதான் இருக்கும், கம்மியா இருக்காது. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரக்கூடிய கேள்வி ஒரு 10 கேள்வியில ஒரு 5 கேள்வி எல்லாருக்குமே தெரியும். ஒரு 3-4 கேள்வி யாருக்குமே தெரியாது, சரிங்களா? அந்த யாருக்குமே தெரியாத கேள்வியை நம்ம கவர் பண்ணவே முடியாது. அந்த ஒரு கேள்வி 2 கேள்வி தான் வித்தியாசம் இருக்கும். அதனால கடைசி நேரத்துல கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு போனீங்கன்னாவே போதும், அதுவே எஃபெக்டிவா இருக்கும். ஓகே, ஸோ இந்தியன் எக்கானமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கானமில இருந்து 75 கேள்வி இருக்கும். 125 கொஸ்டின் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து இருக்கும், சரிங்களா? மேக்ஸ்ல எல்லா சாப்டர்ல இருந்தும் 10ல இருந்து 15 கேள்விகள் அப்படின்ட்டு ஃபுல்லாவே எடுத்திருப்போம். ஸோ 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதெல்லாம் 3 மணி நேரத்துல சத்தியமா முடிக்கவே முடியாது, சாத்தியமே கிடையாது. அவ்வளோ வாஸ்டா இருக்கும். நம்ம இப்போ வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, இந்த டெஸ்ட்ல ஒரு சாப்டரையும் 2 டைம் கவர் பண்ணிருப்போம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஸ்கூல் புக் டெஸ்ட்லயும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்போம். அந்த கொஸ்டினை வந்து என்ன பண்ணிருப்போம், அதுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் போட்டுருவோம் டெஸ்ட் முடிஞ்ச உடனே. அது இல்லாம வீடியோ எக்ஸ்பிளனேஷனும் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த பேட்ச்ல இருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லா இந்த 200 கொஸ்டின்ஸ் எல்லா மாடலுமே இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம பார்த்தாவே போதும், ஈஸியா ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ இது முக்கியமான நோக்கம் என்னன்னா, நமக்கு ப்ரஷ் அப் பண்ணணும். படிச்ச எல்லாத்தையுமே நினைவுல இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்கான தேர்வு தான் இதுங்க. ஓகே, யூனிட் 6ல இருந்து நமக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓப்பன் பிளாட்ஃபார்ம்லேயே கிடைக்கும், சரிங்களா? நம்ம இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேங்க. ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை அது. ஸோ அதுவும் நம்ம ட்ரை பண்றோம். முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்க்காவது போடுறோம், பாலிட்டிக்கு, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, அப்புறம் தமிழ்நாடு கல்ச்சர், இதுக்காவது நம்ம போட பார்க்குறோம், சரிங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் வந்து எக்ஸாமினேஷன் ஹாலில் உட்காந்து யோசிப்பீங்க இல்லைங்களா? அதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஏன் பி இல்லை, ஏன் சி இல்லை அப்படின்ற நம்ம எலிமினேட் பண்ணி இந்த ஆன்சர் இங்க இருந்து வந்திருக்கும், இந்த மெட்டீரியல்ல இருந்து வந்திருக்கும் அப்படின்றத நம்ம சொல்றப்ப உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹால்ல அது வந்து ரொம்ப அந்த கொஸ்டினை வந்து எல்லாமே ப்ராப்ளம் சால்விங் தான், சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கான ஒரு பயிற்சியை நம்ம கொடுத்துட்டோம்னாவே போதும். ஓகே, மார்க் டெஸ்ட் 1, 2, சரிங்களா? ஸோ இது வந்து 8/6ல் 1, 12/6ல் 1, 15/6 நமக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ இதுதான் பிளானு, சரிங்களா? ஸோ நீங்க இப்ப வேணும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை நீங்க போய் பாருங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில் தான் கொடுத்துருப்போம். 2025 TNPSC குரூப் 1 ஃப்ரீ ரிவிஷன் டெஸ்ட் டிஜிட்டல் பாரதி அப்படின்னு கொடுத்துருப்போம். அதுல உங்களுடைய நேம் இருக்கும், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, மீடியம் இருக்கும். ஸோ வேற எந்த தகவலும் நம்ம கேட்கலைங்க, சரிங்களா? கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும், ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும். அதை நீங்க நல்லா படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து நல்லா ஆன்சர் பண்ணவும் முடியுங்க. ஓகே, ஸோ குரூப் 1ஓட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும். குரூப் 4க்கு இதே மாதிரி நம்ம பண்றோங்க. ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்றது, யூடியூப் டெஸ்ட் அப்படின்றது நம்ம போடுறோம். இன்னும் ஒரு 2-3 வாரத்துல அதுக்கும் நம்ம போடுறோம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது குரூப் 4க்கு எங்க போயிட்டு இருக்கு. 31 டெஸ்ட் அது, சரிங்களா? ஸோ இப்போ லேட்டஸ்டா ஒரு பேட்ச் ஒன்று ஆரம்பிச்சோம். ஸோ யாராவது நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இல்லை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயோ நம்பர் இருக்கும், அதுல நீங்க ஃபோன் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி மெட்டீரியல் வந்து நான் ஸ்கூல் புக்ல தேடி தேடி படிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு நம்ம மெட்டீரியல் ஸ்கூல் புக்ல இருக்கிறத மட்டும் தனியா எடுத்து மெட்டீரியலா நம்ம போட்டிருக்கோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நேரத்துல உட்காந்து குரூப் 4க்கு புக்கை தேடி படிச்சுட்டு இருக்க முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்றவங்களும் இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ வெரி ரீசனபிள் ப்ரைஸ்ல தான் நம்ம இப்போ கொடுக்குறோங்க, சரிங்களா? ஸோ இந்த நம்பர், ஸோ இதுக்கு நீங்க பண்ணுங்க, நம்ம அனுப்பி வைப்போம். குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த வாரத்தில் ஆரம்பிப்போங்க. அதுக்கான டீட்டெயில் வீடியோ அப்படின்றது விரைவில் போடுறோம். இந்த குரூப் 1 எக்ஸாம் அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான முயற்சியா இருக்கும். இதுல நீங்க நல்லா பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து அடுத்து வரக்கூடிய குரூப் 2 ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக இந்த ஏணியை பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த குரூப் 1 எக்ஸாம் அப்படின்றது உங்களுக்கு பெரிய விடிவா இருக்குங்க. நன்றிங்க.